நம்மளாலேயே ஈஸியா எவ்வளவு கரண்ட் பில் வரும்ன்றதையும் கண்டுபிடிச்சிட முடியும். முக்கியமான ஒரு விஷயம் இப்ப சொல்ல போறேன். இந்த ஃபீச்சர் இருக்கு அந்த ஃபீச்சர் இருக்குன்னு மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு ப்ரோமோட்டும் பண்ணுவாங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஏன் சொல்றேன்னா நம்ம ஆபீஸ்க்காக புதுசா ஃப்ரிட்ஜ் வேற வாங்கி வச்சிருக்கோமா, அதனால இது ஒரு ஃப்ரிட்ஜ் அன்பாக்சிங்னு சொல்லலாம். ஆனா இந்த ஃப்ரிட்ஜுக்கு தேவையான பொருளை பேர் வாங்க போறேனே, அப்ப ஷாப்பிங் vlogனு சொல்லலாம். எனக்கு ஒரு குழப்ப கழுதையா இருக்கு. சரி இருங்க, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல அன்பாக்சிங் எப்படி அப்படி வர என்ன விடு அங்க பாருங்க கூட இத வச்சு எனக்கு அறுக்குற. அன்பாக்சிங் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருக்காங்கலடா. உனக்கு கத்தி கொடுங்கடா. ஏய் கத்தி கொடுத்த. இது கத்தியா? ஆமா. இத வச்சு இந்த டப்பாவை நான் அறுக்கவா? மதரக்காரனு கையே கத்தி வரல பீச்டா. அம்மாடியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் அது லூஸ் அடிச்சு. ஓகே நல்லா தான் பாரு. ஓகே தான். சரட்டு புடிக்கல. கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜா, டூவல் ஃபேனு, இங்க ஃபுல்லா வந்து ஃப்ரோசன் ஃபுட் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீசர் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. மாய்ஸ்சர் கண்ட்ரோலுக்கு பட்டனு, கப் அண்ட் கிளாஸ். ஓகே, ஐஸ் கியூபுக்கானது. சரி, இப்போ ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது ஃபுல்லா வந்து பொருளா ஃபில் பண்றதுக்காக இப்போ நம்ம டிமார்ட் போறோம். போலாமா? இந்த ஃப்ரிட்ஜ் அன்பாக்சிங்கும் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அம்புட்டு பொருளை வாங்கி இங்க ஸ்டாக்கும் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 1-2 டிப்ஸ் சொல்லிடுறேன், எப்படி வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், இன்னொன்னு வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். இதை வந்து உங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணி வாங்கணும். ஒருவேளை 2 பேர் 1 பேர் இருக்கீங்கன்னா சிங்கிள் டோர், இல்ல 4 பேர் 5 பேர் இருக்கோம் அப்படின்னா டபுள் டோர், இல்ல அதை விட கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம ஃப்ரிட்ஜ்ல கரண்ட் பில் கம்மியா வர மாதிரி முதல்ல பார்த்து வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரிட்ஜை எடுத்துக்கிட்டா இதுல எத்தனை யூனிட் இந்த ஃப்ரிட்ஜ் பிடிக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை பார்த்துட்டா நம்மளாலேயே ஈஸியா எவ்வளவு கரண்ட் பில் வரும்ன்றதையும் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதையுமே நான் இப்போ சுருக்கமா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட், இன்பில் ஸ்டெபிலைசர் இருக்கான்னு கேட்டுவாங்க. ஏன்னா கரண்ட் கம்மியா வந்தாலும் சரி ஜாஸ்தியா வந்தாலும் சரி, இன்பில் ஸ்டெபிலைசர் இருக்கிற ஃப்ரிட்ஜ் உங்ககிட்ட இருக்குன்னா அதை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இது. இதனால உங்க ஃப்ரிட்ஜ் வந்து ப்ரொடெக்டும் ஆயிரும், கம்ப்ரஸருக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இதுக்காக நீங்க தனியா ஸ்டெபிலைசர் வைக்கணும் வெளியே அப்படின்னு அவசியமும் கிடையாது. இதெல்லாம் அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற இடங்கள்லாம் சில இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொன்ன 2 விட முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், என்ன கிளாஸ் ட்ரே உள்ள யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க. ஏன்னா இருக்கிறதுல பெஸ்ட் கிளாஸ் என்னன்னா டஃப் அண்ட் கிளாஸ் தான். ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், டியூரபிளா இருக்கும், கிட்டத்தட்ட 200 கிலோ வரைக்குமே சில ஃப்ரிட்ஜ் எல்லாம் தாங்கும்னு சொல்றாங்க. பட் அது எல்லாத்தையும் விட நம்ம அம்மாக்கெல்லாம் நைட்டு வந்து அந்த பாலை சுட வச்சு காலையில யூஸ் பண்ணிக்கலான்னு காய்ச்சின பால் சட்டியோட கொதிக்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சமயத்துல மித்த கிளாஸ் யூஸ் பண்ணிருக்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் தாங்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்கோர்ஸ் தாங்காது. பட் இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹீட் எல்லாம் தாங்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அந்த கிளாஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். ஆனாலும் சில ஃப்ரிட்ஜ்ல நார்மல் ஃப்ளோட் கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க தான். மேக்ஸிமம் வந்து அந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதுல தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்க ஃபேமிலியில ஒருத்தர் இருக்கும் 2 பேர் இருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்லை, ஒரு மாவு வைப்போம், சின்ன சின்ன காய்கறிகள் வைப்போம் அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் டஃப் அண்ட் கிளாஸ் இருக்கிற ஃப்ரிட்ஜே வாங்க, அதுதான் பெஸ்ட்டும். ஓகேவா? கடைசியா இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ். இது வந்து எவ்வளோ கூலிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரஸரை அட்ஜஸ்ட் பண்ணி ரன் ஆகும். என்னதான் இது கண்டினியூஸா ரன் ஆனாலுமே எனர்ஜியும் சேவ் பண்ணும், நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் ஃப்ரிட்ஜோட லைஃப் ஸ்பேனையுமே நமக்கு நல்லா ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாது, அதோட லைஃப் ஸ்பேனையும் கம்மி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி அடிக்கடி ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருக்கிறனால நமக்கு எனர்ஜியுமே சேவ் ஆகாது. ஓகே, இப்போ பேசிக்காக ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு சொல்லிட்டேன்னா இப்போ இவர்கிட்ட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இவர் எப்படியாப்பட்ட ஆளுன்றதை சொல்லிடுறேன். எல்லா ரெஃப்ரிஜரேட்டரும் என்ன பண்ணுவோம், சாப்பாடை கெட்டு போகாமல் பார்த்துக்குவோம். வேற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போது, சைஸில், வாட்ஸில், கெப்பாசிட்டியில், ஏன் நம்ம ஸ்டார் ரேட்டிங்கில் கூட இருக்கும். இது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். பட் அதை தவிர இந்த ஃபீச்சர் இருக்கு அந்த ஃபீச்சர் இருக்குன்னு
மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு ப்ரொமோட்டும் பண்ணி விட்டுருவாங்க. அது என்னமோ உண்மையா இருந்தாலும் எல்லார்கிட்டயுமே இப்போ பெரும்பாலும் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு. ஆனா இப்போ கன்சியூமரோட டிமாண்ட், மார்க்கெட்டிங் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட அப்கிரேட் கொண்டு வராங்க. நல்ல நல்ல இன்னோவேஷன்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஃபீச்சர் எடுத்துக்கோங்க. போன்ல வந்து ஏஐ ஃபீச்சர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை நம்மகிட்ட தள்ளி விடுவாங்க. பட் அதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டா கிடையாதுல்ல. அதே மாதிரிதான் ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது மாடர்ன் டே ரெஃப்ரிஜரேட்டர். உங்களோட மொழியில சொல்லணும்னா ஜென்சி ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, இப்போ இந்த பிராண்ட் அதாவது வேர்ல்பூல் வந்து என்ன மார்க்கெட் பண்றாங்க, எதை ஹைலைட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜ். எந்த மாதிரினா 10 நிமிஷத்துல இந்த ஃப்ரிட்ஜை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாராம். ஆக்சுவலா எந்த பிராண்டுமே இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதில்ல. ஆக்சுவலா டைமிங்கோட வந்து சொல்றேன். அண்ட் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி 10 நிமிஷத்துல இதை வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருது. சில பேருக்கு கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜ்னா என்னன்னு தெரியாதுல. ஸோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். மேலே இருக்க பார்ட் என்ன பண்ணும், நமக்கு வந்து ஐஸ் கட்டி போடுறதுக்கு, ஐஸ்கிரீம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா. கீழே இருக்கவர் எதுக்கு யூஸ் ஆவார், வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறது, ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதுன்னு இப்படி யூஸ் ஆவார். இப்போ சில வீடுகளில் ஒரே மாதத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரே நாளில் வாங்கி இங்கே கீழே வந்து அடைச்சி வைப்பாங்கல்ல. அப்போ சில பேர்த்துக்கு இடம் பத்தாது. அப்போ உங்களோட ஃப்ரீசர் காலியாக சும்மா இருக்காரு அப்படின்னா அதை வந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் ஃப்ரிட்ஜ் மாதிரியே கன்வெர்ட் பண்ணி உங்களால் அதுலேயும் பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஆக மொத்தம் இதில் கிட்டத்தட்ட 10 மோட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மோட் என்னன்னா, எனக்கு வளவலன் ஃபீச்சர்ஸ்லாம் பிடிக்காதுப்பா, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்றவங்களுக்கு இது வந்து ஃப்ரிட்ஜாக ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து கிராசரி மோட். அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நாங்கள் மொத்தமாக வாங்கி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் பத்தலைன்னா ஃப்ரீசரை ஒரு 10 நிமிஷத்தில் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பிவரேஜ் மோட். என்கிட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குது, எங்களுக்கு சைடில் கூட வைக்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவர் அப்படியே மேலே வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு கூல் தேவையோ அந்த அளவு கரெக்டான சில்னஸில் வச்சுக்குமே தவிர அதை வந்து அதிகமாக ஃப்ரீஸ் பண்ணவே செய்யாது. அடுத்து 4வது நான் சொல்ல போகிற மூடு தான் எனக்கே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா சமையல் ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ இல்லைனா நான் வித்தியாசமாக சமைப்பேன், ரொம்ப வந்து கரெக்டாக சமைக்கணும்னு நினைப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சிக்கனை வந்து இத்தனை நிமிஷம் வந்து மேரினேட் பண்ணணும்ப்பா ஃப்ரிட்ஜில் வைங்கன்னு அந்த வீடியோவில் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம போய் கீழே வச்சோம் அப்படின்னா அது ஒழுங்காக மேரினேட்டும் ஆகாது, அது சில்லாகிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். சரின்னு சொல்லி ஃப்ரீசரில் போய் வச்சா சிக்கன் கல்லாயிரும், சீக்கிரம் நம்மளால சமைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காகவே கரெக்டாக மேரினேட் பண்ணி நீங்கள் இதில் வந்து செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சமைக்க போகிறப்ப சிக்கன் ஹார்ட் ஆகாது, உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சிக்கன் மட்டும் இல்லை, இன்கேஸ் வந்து சீஸோ யோகட்டோ ஏதோ வந்து நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா அதோட ஃப்ரீசர் டெம்பரேச்சருக்கு போகாமல் இதோட டெக்ஸ்சர் என்னவோ அதுலேயே கரெக்டாக மெயின்டைன் ஆகி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்ட்டி மோட். இப்போ வந்து ஏதாவது கெட் டுகெதர் வைக்கிறோம், இல்லை ஃபங்க்ஷன் நிறையா வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த மிரண்டா அப்படிலாம் வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே கீழே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எல்லா ஃப்ரிட்ஜ்லையும் இருக்கிறது தான். ஆனால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஐஸ் கியூப் வேணும். அந்த மாதிரி சூழ்நிலையிலனா மேலே வந்து நம்ம பொட்டியில் ஐஸ் கியூப் வச்சா சீக்கிரம் வந்து ஐஸ் கியூப் வந்து கிரியேட் ஆயிருமா. ஸோ இதுதான் வந்து பார்ட்டி மோடு. நெக்ஸ்ட் வந்து வெக்கேஷன் மோடு. இப்போ சப்போஸ் வந்து திடீர்னு எங்கேயாவது வெளியே கிளம்பி போகிறோம், அப்போ இந்த கீழே இருக்கிற ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 1-2 பொருள் தான் இருக்குது, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் கீழே வந்து ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொருள் எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டு கீழே இருக்கிற ஃப்ரிட்ஜை டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஃப்ரீசரை நீங்கள் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால உங்களுக்கு எனர்ஜியுமே நல்லாவே சேவ் ஆகும். அண்ட் ஓவராலாக கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான், இதில் வந்து நியூட்ரிலாக் டெக்னாலஜியும் விட்டமின் ப்ரிசர்வேஷனும் இருக்கும். அதாவது எல்லா ரெஃப்ரிஜரேட்டரையும் கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு அதிகமாக விட்டமினை வந்து ப்ரிசர்வ் பண்ணி இது வந்து வைக்குமா. அண்ட் கடைசியாக இதோட செல்ஃபுக்கு நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்கிறனால நம்மளால ஒரு பெரிய பெரிய சைஸ் பாத்திரத்தை கூட ஈஸியாக இதில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிடலாம். அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா 240 கிலோ வரைக்குமே இவர் வந்து தாங்குவாராம். இந்த வேர்ல்பூலோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, இதை டிசைன் பண்ணதுக்கான மெயின் ரீசனே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக தான் வந்து முக்கியமாகவே பண்ணியிருக்காராம். அவர் சொன்ன மாதிரியே மேக்ஸிமம் எல்லா ஃப்ரிட்ஜ்லையுமே 3 செல்ஃப் இருக்குமா, இவர்கிட்ட வந்து 4 செல்ஃப் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரிட்ஜில் நான் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் கண்டிப்பான முறையில் நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? டாட்டா.